அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ ஜாலிசிகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை படிச்சிருக்கேன். அந்த கதை பேர் பொய் சொல்லக்கூடாது. அது எழுதியவர் பிரபா. ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பையன் இருப்பானா. அந்த பையன் ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவானா. அந்த ஸ்கூலுக்கு போகாம அவன் கடை வீதிகளுக்கு இந்த மாதிரி போய் திரிவானோ. அப்போ சாயந்தரம் அவங்க பள்ளியில் விட்டோன்னா அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி வருவானா. அப்போ அவங்க அப்பா என்னடா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு ராமு சொல்லுவானா, அப்பா ஸ்கூலில் இன்னைக்கு மிஸ்ஸு டீச்சர் சாரி எல்லாரும் அவங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாப்பா. அதனால ஒரு பாடம் சொல்லி கொடுக்கல, ஹோம்ஒர்க் மட்டும் தான்ப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவானா. சரி, என்ன ஹோம்ஒர்க்டா அதையாச்சும் சொல்றா அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு ஹோம்ஒர்க்கு அவன் வாட்டுக்கு சொல்லுவானா. அது எழுதுறா உட்காந்து நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னுவாளா. அவளும் போயிட்டு அந்த வேலைக்கு போவாளா. அவன் உட்காந்து எழுதாம நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டே திரிவானா. அப்ப எல்லாம் ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அவங்க அப்பா வேலைக்கு போகும்போது அவனை பார்த்துருவாளாம் கடை வீதியில் இருக்கிறத. அதனால அப்பாவை பார்த்த ராமும் அழுதுகிட்டே, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இவ்வளோ நாளும் நான் ஸ்கூலுக்கே போகலப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவானா. அவன் இவ்வளோ நாள் நீ இந்த பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா, பொய் சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளா. இது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுமா. ஒரு நாள் அப்பாவை கூப்பிட்டு டீச்சர்ஸ்லாம் பேசுவாளாம். உங்கள் மயன் எங்களுக்கு எப்போவுமே ஸ்கூலுக்கே வரமாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுவாங்களாம். அதுக்கு ராமு சொல்லுவானா, டீச்சர் நான் சொல்கிறேன் டீச்சர், நான் கடை வீதிகளுக்கெலாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு கடை வீதிகளுக்கெலாம் டீச்சர்ஸ் இருந்தேன். ஆனால் நான் இந்த படிப்புலாம் முக்கியங்கிறத நான் இப்போ தான் டீச்சர் புரிஞ்சுக்கிட்டேன், சாரி டீச்சர் சொல்லுவாளா. ஒரு நாள் எக்ஸாம் வைப்பாளா. அவன் படிக்காமல் சுற்றிட்டு இருந்ததுனால அவனுக்கு எக்ஸாம் ஒழுங்காகவே எழுத மாட்டானா. அவன் அவங்க ராமுக்காயிடுவானா. அப்போ அவங்க அப்பா இதை பார்த்துட்டு, சரிப்பா வரவாயில்லப்பா வீட்டு பையன் நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொய் சொல்லக்கூடாது, நல்லபடியாக